இட்டாச்சி உச்சிஹா வெர்சஸ் எரன் ஏகர். இது வந்துட்டு ஒரு பேட்டில் வீடியோ கிடையாது. உங்களுக்கே தெரியும் பேட்டில் வீடியோ அப்படின்னா யார் ஜெயிப்பா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இட்டாச்சி தான் ஜெயிப்பாரு. ஸோ யாரு ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இட்டாச்சி உச்சிஹா தன்னோட குடும்பத்தை கொண்டு மற்றவங்களை வந்துட்டு காப்பாற்றிருப்பாரு அப்படின்னு. காப்பாற்றிருப்பாரு மீன்ஸ் வார் வராமல் தடுத்திருப்பாரு. ஸோ இட்டாச்சி உச்சிஹா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. பிகாஸ் தன்னோட அம்மா அப்பாவே கொள்றது வந்துட்டு அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ரொம்பவே மனசை கல்லாக்கிட்டு தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி தன்னோட அம்மா அப்பாவை கொண்டுட்டோமே, தன்னோட குடும்பத்தை கொண்டுட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் சரி, ஒரு வருத்தமும் சரி அவர் சாகுற வரைக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும். அவர் செத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவரோட டியூட்டி வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகல. பிகாஸ் அவரை ரீஎன்மேட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரீஎன்மேட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இட்டாச்சி உச்சிஹா வந்துட்டு மற்றவங்களை காப்பாற்றிருப்பாரு. ஸோ சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம அங்கே வந்துட்டு இட்டாச்சி உச்சிஹாவை மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் அவரோட சாக்ரிஃபைஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இட்டாச்சி உச்சிஹா தன்னோட குடும்பத்தை கொண்டு மற்றவங்களை காப்பாற்றிருப்பாரு. அதே மாதிரி எரன் ஏகர் மற்றவங்களை கொண்டு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிருப்பாரு அப்படின்னு. ஸோ இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு நினைச்சிருப்பாங்க. அதாவது எரன் ஏகர் மற்றவங்களை கொண்டு தான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிருப்பாரு அப்படின்னு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உண்மை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு, பட் செகண்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எரன் ஏகர் பார்த்தீங்கன்னா பாரடைஸ்ல உள்ள எல்டியன்ஸை காப்பாற்றணும்னு நினைப்பாரு. ஸோ அதனால பாரடைஸ்ல உள்ளவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துட்டு எரன் ஏகர் கொன்றுவாரு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு எரன் ஏகர் பற்றி நிறைய விஷயம் தெரியாமலே இருக்கும். ஸோ அதில் ஒரு மெயினான விஷயம் தான் எரன் ஏகர் தன்னோட குடும்பத்தை மற்றவங்களை கொண்டு மட்டும் காப்பாற்றல, தன்னோட குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸையும் கொண்டு தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. என்னடா புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஏஓடியை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எரன் ஏகர் தான் தன்னோட அம்மா அப்பா எல்லாருமே கொன்னாரு அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா தன்னோட நாட்டில் உள்ள மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாரு ரொம்ப சஃபர் ஆகியிருக்கா, எரனா இட்டாச்சியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இட்டாச்சி உச்சிஹா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவரோட குடும்பத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு கொண்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ அவர் தான் வந்துட்டு ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இன் மை ஒப்பீனியன் எரன் ஏகர் தான் ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காரு. இட்டாச்சி உச்சிஹாவும் ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காரு இல்லைன்னு நான் சொல்லல. எரன் ஏகர் தன்னோட அம்மா அப்பாவை கொண்டிருப்பாரு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டிருப்பாரு. அதே மாதிரி எக்கச்சக்க இன்னோசன்ட் பீப்புளையும் வந்துட்டு அவர் கொண்டிருப்பாரு. தன்னோட அப்பா அம்மாவை எப்பண்டா எரன் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு சரியா ஏவட்டி பார்க்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எரன் ஏகர் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா அப்பாவையும் கொண்டிருப்பாரு, அதே மாதிரி எக்கச்சக்க இன்னோசன்ட் பீப்புளையும் கொண்டிருப்பாரு. ஸோ ஹி கேன் ரிலேட் இட்டாச்சி. ஸோ இட்டாச்சி உச்சிஹாக்கு என்னெல்லாம் சஃபரிங் இருந்துச்சோ அந்த சஃபரிங் எல்லாமே எரன் ஏகருக்கும் இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எரன் ஏகர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்துட்டு பார்த்துருப்பாரு. ஸோ தான் செத்துருவேன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எரன் ஏகருக்கு தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுமே எரன் ஏகர் ரொம்ப வருஷமா வந்துட்டு உசுரோட வாழ்ந்திருப்பாரு. ஸோ இந்த விஷயம் எரன் ஏகரை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கும். ஸோ நினச்சி பாருங்க, நீங்கள் 2 மாசத்துலேயே சாக போறீங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு எப்படி இருக்கும், உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ சேம் திங் தான் எரன் ஏகரும் அனுபவப்பட்டிருப்பாரு. ஸோ 2 பேருமே சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஆட்கள் இருந்துமே அவங்க வந்துட்டு அந்த அன்பை ஏற்றுக்கிட முடியாத நிலைமையில வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எரன் ஏகர் தான் ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் உண்டு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு எரன் ஏகர் இட்டாச்சி ஃபேன்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.